உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மூட பழக்கங்களை தடை செய்ய தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், அரசு பள்ளியில் ஊக்க பேச்சாளர் என சொல்லிக் கொள்ளும் ஒருவரை அழைத்து பேச வைத்ததும், அவர் பாவ புண்ணியம், முற்பிறவி என மூட கருத்துக்களை மாணவர்களிடையே பேசியதும் இப்போது விவாத பொருள் ஆகியிருக்கின்றன எனவும், அறிவியல் சிந்தனைக்கு எதிரானவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த இக்கட்டான காலத்தில் அறிவியல் அணுகுமுறையை பரவலாக்குவதும் காப்பாற்றுவதும் மிக மிக அவசியம். அதில் ஆசிரியர்களின் பங்கேற்பு முக்கியமானது எனவும், இன்றைய மாணவர்களுக்கு வலுவாக எடுத்து சொல்லப்பட வேண்டிய செய்தி இதுதான் என்றும், உலகின் சிக்கல்களுக்கு அறிவியல் மூலமாகத்தான் விடை காண முடியுமே தவிர ஆன்மீகத்தின் மூலம் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மதுரை புத்தக கண்காட்சியில் பக்தி பாடலுக்கு மாணவிகள் சாமி ஆடிய சம்பவம் சர்ச்சையான நிலையில், ஒரு பாட்டை கேட்டு மாணவிகள் சாமி ஆடுகிறார்கள் என்றால் அது நமது கல்வி முறையின் தோல்வி அல்ல, நமது பண்பாட்டின் தோல்வி எனவும், கல்வி என்பது வகுப்பறைகளில் மட்டுமல்ல, வீடுகளிலும் வீதிகளிலும் கூட புகட்டப்படுகிறது. அங்கெல்லாம் மூடத்தனம் என்னும் நச்சு புகையை பரப்பிக்கொண்டு வகுப்பறையில் மட்டும் அறிவியல் என்னும் ஆக்சிஜனை செலுத்தினால் நமது இளைய சமுதாயத்தை காப்பாற்றவே முடியாது எனவும், பீகார் மாநில அரசு 1999 ஆண்டிலும், மகாராஷ்டிர மாநில அரசு 2013 ஆண்டிலும், கர்நாடக மாநில அரசு 2017 ஆண்டிலும் இயற்றியது போல மூட பழக்கங்களை தடை செய்யும் சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசும் இயற்ற வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு தமிழர் தேசம் கட்சி நிறுவன தலைவர் கே செல்வகுமார் மரியாதை நிமித்தமாக பொன்னாடை அணிவித்து அமைப்பாய் திரளுவோம் என்ற புத்தகத்தை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், பெரம்பலூர் மண்டல செயலாளர் கிட்டு, மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், ஜெயக்குமார் மற்றும் தமிழர் தேசம் கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வள்ளல் மணி, முசிறி மாவட்ட செயலாளர் கோல்ட் குமார் ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மாளிகை மேடு கிராமத்தில் தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அரச மரம் அடியில் பிள்ளையார் சிலை வைத்தபோது சாதி இந்துக்களுக்கும் தலித் மக்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாளிகை மேடு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மற்றும் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி, மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் வேப்பூர் வட்டாட்சியர் நல்லூர் வேப்பூர் ஆய்வாளர் ஆகியோருடன் மாளிகைமேடு கிராமத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் விரைவில் அந்த இடத்தில் விநாயகர் சிலை வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விசிக நல்லூர் மற்றும் மங்களூர் ஒன்றிய செயலாளர்கள் சந்தோஷ், சஞ்சய், காந்தி மற்றும் தலைவாசல் முருகேசன், அர்ஜுனன், அருண், சூரிய கலைவாணன், கோலமுத்து, மணி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் முள்ளிகிராம்பட்டு பகுதியில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை நகர துணை செயலாளர் கிருஷ்ணராஜ் ஒருங்கிணைத்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிக்கொடியன் மற்றும் முகாம் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே தம்பிப்பேட்டை கிராமத்தில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை குறிஞ்சிப்பாடி ஒன்றிய துணை செயலாளர் வீரபாபு ஒருங்கிணைத்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர்கள் ஜான்சன் சுந்தர், ஒன்றிய பொருளாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் தம்பிப்பேட்டை முகாம் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ஆலத்தூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பிச்சநத்தம் கிராமத்தில் டாஸ்மாக் தொழிலாளர் அணி மாவட்ட நிர்வாகி எழில்நிலவன் ஏற்பாட்டில் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தேசிய 4 வழி சாலை அருகில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடியேற்று விழா கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் பிச்சநத்தம் ஊருக்குள் அமைக்கப்பட்டு இருந்த கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி பெரம்பலூர் மண்டல செயலாளர் கிட்டு, கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பொன்னி வளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள், கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, பன்னாட்டு பேராசிரியர்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் லியோ ஸ்டாலின், ஒன்றிய கவுன்சிலர் தாமரை வண்ணன், மாநில மருத்துவமனை நிர்வாகி மஞ்சுநாதன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட நிர்வாகி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தை கட்சியின் தெற்கு மாவட்ட பகுதிக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நிறுவப்பட்ட கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருச்சி பெரம்பலூர் மண்டல செயலாளர் கிட்டு, கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பொன்னி வளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள், கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தங்கம், நகர செயலாளர்கள் இடிமுரசு, பச்சாப்பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ஆலத்தூர் மூரார்பாளையம் பகுதியில் கட்சி கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கொடியேற்றி வைத்து அடுத்த மாதம் கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு ஏராளமானோர் வந்து மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் நாகா, மாவட்ட செய்திப்பிரிவு துணை செயலாளர் அசோக் சேகுவாரா, கவியம்மான் சித்தார்த், முகாம் செயலாளர் இளையராஜா, சங்கராபுரம் மகளிர் ஒன்றிய செயலாளர் பொன்மணி முருகன், மகளிர் செயலாளர் கோவிந்தம்மாள் மற்றும் கோவிந்தன் செல்வம், பழனிசாமி, ராமமூர்த்தி, இளையாப்பிள்ளை, ராஜி கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,